அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, பட்டாசுகளை தவிர்ப்போம், பல உயிர்களை காப்போம். ஒவ்வொரு சமுதாயமும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக சில நாட்களை தேர்வு செய்து, அந்த நாட்களுக்கு புனிதம் வழங்கி அவற்றை பண்டிகைகளாக கொண்டாடி வருகின்றனர். தீபாவளி என்ற பண்டிகையை எடுத்துக்கொண்டால், அதில் பட்டாசு வெடிப்பது ஒரு அங்கமாகவே கருதி செய்யப்படுகிறது. இது போன்ற பண்டிகைகளில் வசதி படைத்தவர்கள் மகிழ்ச்சியாக பட்டாசுகளை எரியவிட்டு கொண்டாடும் அதே வேளையில் ஏழைகள் அடுப்பெரிக்க கூட வழியில்லாமல் திண்டாடுவதை பார்க்கிறோம். ஆனால் மனித குலத்தின் வாழ்க்கை நெறியான இஸ்லாமில் வசதி படைத்தவர்களுடன் சேர்ந்து ஏழைகளும் பெருநாட்களை கொண்டாட வேண்டும் என்பதற்காக சில பெருநாட்களிலும் இரு வேறு விதமான தர்மங்களை மார்க்கம் வலியுறுத்துகின்றது. நோன்பு பெருநாளின் போது சதகத்துல் ஃபித்ர் என்னும் தர்மம் வழங்குவதையும், அஜ்ஜு பெருநாளின் போது ஆடு மாடுகளை குர்பானி கொடுத்து அதன் இறைச்சியை ஏழைகளுக்கு விநியோகம் செய்வதையும் இஸ்லாம் வணக்கமாக ஆக்கியிருக்கின்றது. இப்படிப்பட்ட மார்க்கத்தை பின்பற்றும் முஸ்லிம்களில் சிலரிடம் பட்டாசு கலாச்சாரம் தொற்றிக்கொண்டு விட்டது. மாற்று மதத்தவர்களை பின்பற்றி இவர்களும் பெருநாள் கொண்டாடும் போது பட்டாசுகளை வெடித்து மகிழ்கின்றனர். இந்த பட்டாசினால் மனித குலத்திற்கு ஏற்படும் தீமைகளை எடுத்துரைக்க வேண்டியது நமது கடமையாகும். விஷங்களின் பொட்டலம்தான் அந்த பட்டாசு. பேரியம் நைட்ரேட், அலுமினியம் பவுடர், சோடியம் நைட்ரேட், அயர்ன் பவுடர், மெக்னீசியம் பவுடர், ஸ்ட்ரோனடியம் நைட்ரேட், பொட்டாசியம் குளோரேட் ஆகிய கலவைகள் அதிக அளவில் கலந்து தயாரிக்கப்படும் பட்டாசுகள் மிக அதிக அளவிலான நைட்ரஜன் ஆக்சைடு, சல்பர் ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு ஆகியவற்றை வெளிப்படுத்துகின்றன. இவை சுற்றுப்புற சூழலை மாசுபடுத்துகின்றன. இதனை சுவாசிக்கின்ற மனித இனத்திற்கு இது பெரும் உடல்நலக்கேட்டை ஏற்படுத்துகின்றது. இதற்கு உதாரணமாக ஒரு சம்பவத்தை நினைவூட்டுகிறோம். இந்து நாளேட்டின் மதுரை பதிப்பில் ஆஸ்துமாக்காரர்களுக்கு தீபாவளி மகிழ்ச்சி தரக்கூடிய நாளல்ல என்ற தலைப்பில் 21/10/2006 அன்று வெளியான செய்தி இதோ. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் காணுவோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.